இது தெரிந்த வார்த்தைகள் தான் நான் வாசிக்கிறேன். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். நான் இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் தேவனுடைய ஒரு திட்டம். முதலாவது இந்த திட்டத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அவருடைய சிந்தனையிலே இருக்கிற ஒரு திட்டம். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே இயேசப்பாவை குறித்த, ஆண்டவரை குறித்த இந்த நல்ல செய்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவரை குறித்த நல்ல விடயங்கள், அவருக்குள்ளான ஆசீர்வாதமான நிலைமைகளை குறித்த விடயங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டும், வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு திட்டம் என்பதற்கான வார்த்தையை சொல்லுகிறேன். அதனால்தான் முதலே பார்த்தோம், இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமா, அது அவருடைய திட்டம். அப்பொழுதுதான் முடிவு வரும். அதே போலதான் இந்த தீமோத்தேயுவிலே சொல்லப்படுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்ப எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி அவருடைய சித்தம், அவருடைய ஒரு திட்டமாயிருக்கிறது. அதனாலே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தி என்பது முதலாவது தேவனுடைய ஒரு திட்டமாயிருக்கிறது. இதை நாங்கள் சென்ற வாரத்திலே ஊழியக்காரன் அதை நன்றாகவே சொல்லியிருந்தார். என்றால் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், அவருடைய நல்ல காரியங்களை அறிந்து அவருடைய அன்புக்குள்ளாக இழுத்து கொள்ளப்பட வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் நடத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய ஒரு விருப்பம். நல்ல செய்தியை கேட்டு அவர்கள் அவருக்குள்ளாக வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. தான் யோவான் 3:16, நான் சில வசனங்களை நான் சீக்கிரமாக வாசிக்கிறேன். யோவான் 3:16 சொல்லப்படுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. என்றால் அவராலே ரட்சிக்க, அடுத்த வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவராலே நாங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக அவரை, இயேசுவை எங்களுக்கு தந்தார் என்று சொல்லி பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுக்குள்ளாக இந்த நற்செய்தி என்பது நாங்கள் நற்செய்தியாய் மாற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விடயமாக இருந்தாலும், இது முதலாவது தேவனுடைய ஒரு திட்டம், சுவிசேஷம். ஆமென். வேதத்திலே பல திட்டங்கள் தேவனுக்குள்ளாக அங்கே செயற்படுத்தப்பட்டதை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். ஆமென். பல மனிதர்கள் பல தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய திட்டம் நிறைவேறத்தக்கதாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், தங்களை விட்டு கொடுத்து நடந்தார்கள். சிலர் அதற்கென்று தெரிவு செய்யப்பட்டு அங்கே அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் அல்லது பிறந்தார்கள் என்றே வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அங்கே கானானுக்குள்ளே அழைத்து வரத்தக்கதாக அங்கே மோசேயை அங்கே தெரிவு செய்தார். அவருடைய திட்டம் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களை மீட்கும்படியான ஒரு திட்டத்திற்கு மோசேயை தெரிவு செய்தார். அதே போலதான் மரியாளை பார்க்கும் பொழுது, இரட்சகராகிய இயேசு இந்த பூமிக்கு வெளிப்படுவதற்கு, அந்த திட்டத்திற்கு, அந்த நோக்கத்திற்கு மரியாளை தெரிவு செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி வேதத்திலே பல தேவனுடைய தன்னுடைய நோக்கம் திட்டம் நிறைவேறத்தக்க பல மனிதர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். தெரிவு செய்யப்பட்ட சிலர் அதற்கு உண்மையாக அதற்கென்று ஒப்பு கொடுக்காமல் நடந்ததினாலே அவர்களுடைய காரியங்கள் அங்கே மாறி போனதை கூட நாங்கள் பார்க்கிறோம். சிம்சோனை குறித்து நீங்கள் தெரியும். அவன் பிறப்பே தேவனுக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய அந்த பிடியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்றே அவன் பிறந்தான், வளர்க்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவன் பிற்பாடு அவன் எப்படியாய் வழி விலகி போனான் என்று சொல்லி வேதத்திலே இப்படி தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திட்டம் அங்கே பல காரியங்கள் வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கென்று பலரை நியமித்திருந்தார். ஆனால் இந்த சுவிசேஷத்திற்காக, இந்த சுவிசேஷம் என்ற திட்டத்திற்காக, சுவிசேஷம் என்ற இந்த நற்செய்தி என்ற அவருடைய மேலான அந்த நோக்கத்திற்காக யாரை தெரிவு செய்திருக்கிறார் என்றால், என்னையும் உங்களையும் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்கள், அந்த 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் தெரிந்த வார்த்தைகள் தான். இதை படிப்படியாக நாங்கள் விளங்கிக் கொள்வோமா இருந்தால், இந்த நற்செய்தியை குறித்த நல்ல விளக்கங்கள் அறியும் பொழுது நாங்கள் இதுக்கு எவ்வளவுத்திற்கு பாத்திரவான்களாய்
இந்த நற்செய்திக்கு நாங்கள் எவ்வளவு ஒரு பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் நன்கு அறிந்து அதற்கு எங்களை விட்டுக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நான் சொன்னேன், முதலாவது இது சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு யார் அந்த திட்டத்தை செயற்படுத்தப்படத்தக்கதாய், அந்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக செயற்படத்தக்கதாக யாரை தெரிவு செய்திருக்கிறார் எங்களை என்று சொல்லியிருந்தேன். வாசிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. ஆமென். பாருங்கள், அழகாக சொல்ல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென். எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி? அவருடைய அந்த புண்ணியங்களை, நல்ல காரியங்களை, இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்டவர்கள்தான் நானும் நீங்களும். ஆமென். நாங்களும் எப்படி இருந்தோம்? அந்தகாரத்தில் இருந்தோம் என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படித்தான் நாங்களும் இருந்தோம். ஆனால் அப்படி இருந்த எங்களைத்தான் தெய்வம் தன்னுடைய திட்டமாகிய இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படியாய், சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், அறிவிக்கும்படியாக என்னையும் உங்களையும் தெரிவு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாற்பயங்களை சரியான முறையிலே நாங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் இதை ஏதோ சுவிசேஷம், ஏதோ எனக்கு சரி நேரம் இருக்கிற நேரம் நான் எப்படியும் என்ன வாரியும் இருந்து விட்டு இதை அறிவிக்கலாம் என்றல்ல. கர்த்தர் எங்களை தெரிவு செய்திருக்கிறார் அவருடைய திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தப்படும்படியாய். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை, இதற்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக ஒரு நிர்விசாரமாக நான் எப்படியும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, நாங்கள் இனிமேல் இந்த வருஷத்திலே இந்த நற்செய்தியை குறித்து இன்றைக்கு முதலாவது காரியங்கள் அல்லது முதலாவது இந்த வேத படிப்பிலே கற்றுக்கொண்டால் இனிமேல் வரப்போகிற காலங்களிலும் இன்னும் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதனாலே நாங்கள் தேவனுடைய திட்டமாகிய, அவருடைய மேன்மையான திட்டமாகிய இந்த திட்டத்துக்கு நானும் நீங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் இதை ஒரு அலட்சியமாக, ஒரு நிர்விசாரமாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கென்று எங்களை அர்ப்பணித்து நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தி என்று சொல்லும் பொழுது நல்ல காரியங்கள், நல்ல தேவனுடைய இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், விடுதலை தருவார், உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள், கஷ்டங்களை போக்குவார் என்று நாங்கள் சொல்லுகிறது மாத்திரமல்ல, உங்களுடைய பாவ வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு விடுதலையை தருவார். இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து உங்களை மீட்டெடுத்து நித்திய ஜீவன் என்ற அந்த ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதாய் அவர் உங்களுடைய வாழ்க்கைகளை மாற்றுகிறவர் என்ற இப்படியான நல்ல செய்திகளை நாங்கள் சொல்லுகிறதோடு சாட்சியாகவும் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இதெல்லாம் அன்பானவர்களே, சில வேளைகளிலே நாங்கள் இலகுவாக அதை ஏதோ சுவிசேஷம் என்று சொல்லி, இயேசு நல்லவர் என்று சொல்லி ஒரு துண்டு பிரதியை கொடுத்து விட்டு போறது மாத்திரம் அல்லாமல், நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு பொறுப்புள்ளவர்களாக நாங்கள் தேவனுக்குள்ளாக இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆமென். இதற்கென்று நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, சாட்சியாக இருந்து கர்த்தரை நாங்கள் அறிவிக்கிறது மிகவும் முக்கியம். ஆனால் இன்னும் தேவனுக்குள்ளாக இந்த தேவனுடைய திட்டமாகிய இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படத்தக்கதாக தேவன் இன்னும் எங்களை உற்சாகப்படுத்தும்படியாக, அல்லது எங்களை இன்னும் அவருடைய அந்த நற்செய்திக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாக சில ஆலோசனைகளை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். சில வேளைகள் நான் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கேட்ட வசனங்களா இருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் இந்த இப்படியான ஒரு ஒழுங்கின் பிரகாரத்திலே நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது இந்த நற்செய்தியை குறித்த ஒரு நல்ல தெளிவான விளக்கம்
அல்லது நீங்களும் நற்செய்தியை குறித்து மற்றவர்களுக்கு சொல்வதற்கு இப்படித்தான் இந்த நற்செய்தியை குறித்து நாங்கள் அறிவிக்க வேண்டும், இதற்கு எவ்வளவுத்திற்கு உத்தரவாதம் என்று சொல்லி சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளை நாங்கள் வாசிக்கலாம். தேவனுடைய திட்டமாகிய இந்த நற்செய்தி நாங்கள் அறிவிக்கும்படியாய் தெரிந்திருக்கிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு இன்னும் தேவன் இந்த நற்செய்தி அறிவிக்கத்தக்கதான சில ஆலோசனைகளை அல்லது சில எங்களை இன்னும் அவருக்குள்ளாக இந்த நற்செய்தியை சொல்வதற்கு உந்தி தள்ளத்தக்கதான சில நல்ல ஆலோசனைகளை வேதத்திலே எழுதியிருக்கிறார். தெரிந்த வசனங்களாக இருந்தாலும் இன்றைக்கு வாசிக்கும் பொழுது, அன்று எம்மாவூர் சீசருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு அந்த வேத வாக்கியங்களை விளங்க காட்டின பொழுது கொழுந்து விட்டது எரிந்தது போல நிச்சயமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் அந்த இருதயம் இன்னும் தேவனுடைய நற்செய்தியை குறித்த விடயத்திலே கொழுந்து விட்டு எரியும் என்று கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்க. வாசிப்போம். மாற்கு புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம். மாற்குவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம். மாற்குவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனம். ஆமென். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி அங்கே அந்த சீசர்களுக்கு சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் அன்று சீசர்களுக்கு சொல்லப்பட்டாலும் இன்றைக்கும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கும் அவர் ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். ஆமென். கட்டளை இது அதாவது இதை செய்ய வேண்டும். ஒரு எப்படியாக ஒரு இராணுவத்திலே அங்கே மற்ற வீரர்களுக்கு கட்டளை கொடுத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எப்படியாக அவர்கள் செயற்படுத்தப்படுகிறார்களோ, அவர்கள் செயற்படுவார்களோ, அதே போல இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எங்களுக்கு சொல்லுகிற ஒரு கட்டளை தான் இந்த நற்செய்தி. ஆகவே இது ஒரு கட்டளையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்கள் சொல்லப்படும், அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், வேலை செய்கிறவர்கள் மத்தியிலே நாங்கள் எங்கள் அன்பு தெய்வம் எங்களை ரட்சித்த அந்த இரட்சகரை குறித்து எப்படி நாங்கள் சொல்லுகிறோம் இல்லை என்று சொன்னால், எப்படியாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம், அவரை பிரதிபலிக்கிற வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். இதுவரைக்கும் சில வேளைகளில் சில தவறுகள், சில வேளைகளில் எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடைகள், எங்களுடைய காரியங்கள் தேவனை துக்கப்படுத்துகிறதாய் சுவிசேஷத்துக்கு முரணாக இருந்திருக்கலாம். இந்த ஆண்டிலே நாங்கள் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், நற்செய்தி அறிவிக்கும்படியாய் தெய்வம் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறபடினாலே நாங்கள் இதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நல்ல செய்தியை சொல்லுகிறது மாத்திரமல்லாமல் வேதம் சொல்லுகிறது, அங்கே லூக்காவிலே சொல்லப்படுகிறது, நீங்கள் அதாவது மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று. ஆமென். அவே நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும், அதே நேரம் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவை தேவனுடைய பிள்ளைகளே, இது எங்களுக்கு கட்டளையாக தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது, நற்செய்தி சொல்ல வேண்டியது எங்களுக்கு தெய்வம் ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் மத்தேயு 28 அங்கே 18-20 கூட சொல்லப்படுகிறது. மத்தேயு 28-18-20 கூட அந்த வார்த்தையும் இதை உள்ளடக்கியதாகவே இருக்கிறது. மத்தேயு 28 அந்த வார்த்தைகளையும் வாசிக்கலாம், எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 28
ஆமென், ஆமென். பாருங்கள், இதிலே முதலே சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீசர்களுக்கு சொன்ன காரியம். அதனாலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல யாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அவை தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். சில வேளைகளில் இதெல்லாம் என்ன ஒரு வார்த்தையாக அல்லது சில எங்களுடைய வேலை களைப்புகள், எங்களுடைய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது, இதற்குள்ளே இவைகள் எல்லாம் எப்படி என்று சொல்லி கூட சில வேளைகளை நாங்கள் யோசிக்கலாம். அதனால் தான் நான் சொன்னேன், தீர்மானம் பண்ண வேண்டும். இந்த வருஷத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி இதற்கென்று, அல்லது கிழமை நாட்கள் முடிந்து விட்டால் ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையில லீவாக இருக்கும் பொழுது ஒரு 2 மணித்தியாலமோ 1 மணித்தியாலமோ ஒரு துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியிலே நின்று அன்புக்குரியவர்களை கொடுக்க முடியும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு திட்டம் பண்ணி நாங்கள் செயற்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தருக்குள்ளாக இந்த ஆண்டை எங்களுக்கு பிரத்தியோகமாக, இது நற்செய்தியின் ஆண்டு என்று சொல்லி இருக்கிறபடினாலே, இதிலும் நாங்கள் ஒரு அஜாக்கிரதையாக ஒரு அலட்சியம் பண்ணிக்கொண்டு இருப்போமா இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். என்றால் எல்லாம் இதுவரைக்கும் சில வேளைகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய, எங்களுடைய மனம் கழிகூறத்தக்கதான சில ஆண்டுகள் போல எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த ஆண்டு தெய்வத்தினுடைய காரியமா இருக்கிறபடினால், அவரை பிரசித்தப்படுத்துகிற பிரகடனப்படுத்துகிற ஒரு ஆண்டா இருக்கிறபடினால், நாங்கள் எவ்வளவுத்திற்கு இதிலே ஒரு வாஞ்சியோடு ஒரு உற்சாகத்தோடு செயற்பட்டோம் என்பதை கர்த்தர் நிச்சயமாய் எங்களிடம் கேட்பார். எங்களுடைய உள்ளங்களை அவர் அறிவார். அதனாலே தேவ பிள்ளைகளே, இது எங்களுக்கு கட்டளையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் புறப்பட்டு போக வேண்டும். இந்த நாட்களில், இந்த வருஷத்தின் தொடக்கத்திலே நல்ல திட்டம் பண்ணி நாங்கள் கிழமையிலே நேரம் கிடைக்கிற பொழுது இப்படியாக இத்தனை மணித்தியாலம் இங்கே இருக்கிற துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு நாங்கள் வெளியிலே காண்கிற தெரிகிற மக்களுக்கு எங்களிடத்தில் இருக்கிற மொழிகளிலே இருக்கிற துண்டு பிரதிகளை கொடுப்பது தேவ பிள்ளைகளே, அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். அவை இது எங்களுக்கு கட்டளையாய் கொடுக்கப்பட்டு, அதே போல இரண்டாவது எங்களுக்கு இது ஒரு கடமை என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அங்கே சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. முதல் பார்த்தோம் எப்படியாக அது தேவனுடைய ஒரு கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொன்னது போல அது ஒரு கட்டளையா இருக்கிறது. இது அடுத்ததாக பவுல் சொல்லுகிறார், இது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாங்கள் எப்படி வேலை என்று சொன்னால் அத்தனை மணித்தியாலும் அந்த வேலை கடமைகளை நாங்கள் நேர்த்தியாய் செய்ய வேண்டும். அதே போல தேவனுடைய பிள்ளைகளை, இது நாங்கள் என்ன இவைகளுக்குள்ளே பார்ப்போம் என்று சொன்னால், இதை எங்களை கட்டாயமாக இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதை தெய்வம் வெளிப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆமென். இது அவருடைய ஒரு நல்ல காரியம். அவரை குறித்த நல்ல செய்தியை நாங்கள் கட்டாயமாக, இது எங்களுடைய கடமை. தேவனுடைய பிள்ளைகள், அவராலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், இதற்கென்று எங்களை தெரிவு செய்திருக்கிறார். இதை சொல்வது எங்களுடைய கடமை என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை என்றால் இது என்னுடைய கடமை. நான் இத்தனை பேருக்கு சொன்னேன், அங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்படியாக பிரயாசப்பட்டு செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். ஆனால் அவர்களோ அல்லது நாங்களோ அதாவது கஷ்டப்பட்டோம், இப்படி செய்தோம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை. அது எங்களுடைய கடமை. நாங்கள் வேலை செய்தால்தான், இத்தனை மணித்தியாலம் செய்த வேண்டாத்தான் எங்களுக்கு பணம் வரும். அதில் அதுக்காக நான் இவ்வளவு வேலை செய்தேன் என்று சொல்லி பெருமைப்படுறேன். அது எங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஊதியத்துக்காக செய்கிறோம். அவை தேவனுடைய பிள்ளைகளே, அது சுவிசேஷத்தை அறிவிப்பது, தேவனுடைய நல்ல செய்தியை நாங்கள் சொல்வது, அது எங்களுடைய கடமை. அதிலே எந்த ஒரு மேன்மை பாராட்டலுக்கும் இடமில்லை என்று சொல்லி இங்கே
பவுல் சொல்லுகிறார். அப்ப அதற்கு அடுத்தது சொல்லுகிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லி. அல்லேலூயா. என்ன நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முதல் இந்த வேத படிப்பில் சொல்லுகிறேன் என்றால், இந்த சுவிசேஷம் என்பது தேவனுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. இந்த திட்டத்துக்கு தெய்வம் என்னையும் உங்களையும் தெரிவு செய்திருக்கிறார். தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் ஒரு அஜாக்கிரதையாக, அசதியாக, ஏனோ தானோ ஒன்று எங்களுடைய மனம் போன போக்கிலே, அன்பானவர்களே, நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் செய்ய அல்லது சொல்லலாம் அல்லது இதற்காக செயற்படலாம் என்றல்ல. இது எங்களுடைய கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதனால ஜாக்கிரதையாக இந்த நல்ல செய்தியை குறித்து நாங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு சொல்வதற்கும் சாட்சியாய் வாழ்வதற்கும் எங்களை தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது பார்ப்போம். சில வேளைகளில் அதான் நான் சொல்லுகிறேன் என்றால், இவைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையும் சற்று நான் சொல்லிவிட்டு போகிறேன். ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 10வது அதிகாரம். ஏன் நாங்கள் சொன்னால், ஏன் என்னத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்கும் அங்கே தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார். 10வது அதிகாரம் 13, 14, 15வது வசனம் சொல்லுகிறது. அனுப்பப்படாவிட்டால் அழகானவைகளாய். ஆமென். பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது, ஏன் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், ஏன் நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்கே 13வது வசனத்திலே அதற்குரிய விடை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படும். அதாவது அவரை தொழுது கொள்ளத்தக்கதாய் ரட்சிக்கப்படத்தக்கதாகத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அடுத்தடுத்த வார்த்தை சொல்லுகிறது. அதில் பாருங்கள், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். பின்பாக இருந்து பாருங்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். அனுப்பப்படாவிட்டால் என்று சொன்னால், நாங்கள் போய் சொல்லாவிட்டால் எப்படி நாங்கள் எப்படி சொல்லலாம்? எங்களை குறித்தோ இந்த நாட்களிலே சபையிலே நற்செய்தியின் ஆண்டென்று சொல்லி இருக்கிறவனா நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லி இவைகளை குறித்து நாங்கள் ஒரு தேவனுக்குள்ளாக உற்சாகப்படுத்தும்படியாய் இதை பிரசங்கியாவிட்டால் அவர்கள் எப்படி போவார்கள்? இறுதியா பாருங்கள், அடுத்த பாருங்கள். அடுத்தது, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி? முதலாவது அனுப்பப்பட வேண்டும். அனுப்பப்பட்டால்தான் அங்கே பிரசங்கிக்கிறவன் போவான். அங்கே பிரசங்கிக்கிறவன் இருந்தால்தான் கேள்விப்படுவார்கள். நீங்கள் கீழே இருந்து பின்பக்கத்தால் அந்த வார்த்தையை பார்ப்பீர்கள் இருந்தால், அதாவது அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்? பிரசங்கிக்கிறவன் முதல் அனுப்பப்பட வேண்டும். பிரசங்கிக்கிறவன் அனுப்பப்பட்டால்தான் அவர்கள் கேள்விப்படுவார்கள். கேள்விப்பட்டால்தான் விசுவாசிப்பார்கள். விசுவாசித்தால்தான் தொழுது கொள்வார்கள். தொழுது கொள்ளும் பொழுதுதான் அங்கே இரட்சகராகிய இயேசுவை அவர்கள் தங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகள், ஏன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், தெரியாதவர்களுக்கு நாங்கள் சொல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதனாலே நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கிக்கும் பொழுது அவர்கள் கேள்விப்பட்டு விசுவாசிப்பார்கள். இயேசு இப்படிப்பட்டவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என்னுடைய குடும்பத்துக்கும் ஒரு சமாதானத்தை தருவார், என்னுடைய இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து எனக்கு ஒரு விமோசனத்தை தருவார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்படத்தக்கதாய், அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆமென். என்றால் அவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டு அவர்கள் விசுவாசித்து தொழுது கொண்டு தெய்வத்தை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகத்தான் இந்த நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, கடமை என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக எசேக்கியேல் புஸ்தகத்திலே 3வது அதிகாரம்
8வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என்றால் சில ஆலோசனைகள் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களை இன்னும் உந்தி தள்ளத்தக்கதாக, அதற்கென்று ஒப்பு கொடுக்கத்தக்கதாக எங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆலோசனைகள் எங்களை இன்னுமாக எங்களை உற்சாகப்படுத்தும். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 18வது வசனம். தன் துன்மார்க்கம் அடுத்தது ஆமென். இங்கே பாருங்கள், இரத்த பழிக்கு நீங்கள் ஆகத்தக்கதாக தேவனுடைய இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்லாமல் இருப்போமா இருந்தால் இந்த இரத்த பழியை கூட கர்த்தர் கேட்பார் என்பதை இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. ஏனென்றால் இதில் பாருங்கள், வாசித்த அந்த வார்த்தையிலே சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், ஒரு பாவத்திலே ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்திலே வாழும் பொழுது நீ இப்படியாக வாழ்ந்தி என்றால் செத்து போடுவாய் என்று நாங்கள் சொல்லுகையில், துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியா, அவனை அந்த வழியிலே இருக்காமல், இந்த வழி நல்லமில்லை, இந்த வழியிலே நடவாத, இந்த வழி உன்னுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக இன்னும் ஒரு மரணத்துக்கு ஏதுவாய் கொண்டு போய்விடும். தேவனுடைய இந்த நல்ல வழியிலே வா, தேவன் உன்னை நேசிக்கிறார், தேவனுடைய வாழ்க்கையை மாற்றுவார், தேவனுக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு என்று சொல்லி, அப்படியான வார்த்தைகளை சொல்லி நாங்கள் எச்சரிக்க வேண்டுமாம், அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தான் இதிலே சொல்லப்பட்டு பாருங்க. துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாக, அவனை உயிரோடு காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால், தேவனுடைய அந்த நல்ல செய்தியை குறித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை பார்த்து அவனெல்லாம் பாவத்தில் இருந்து இப்படியான அருவருப்பான காரியங்களை செய்கிறான், இவங்களெல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கைகள் நாசமா போப்போது என்று சொல்லிக்கொண்டு இருப்போமா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரத்த பழி எங்களிடம் கேட்பார் என்று சொல்லப்படுது. அவனுக்கு சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த துன்மார்க்கமான வழியிலே நீ இருக்காத, இது தேவனுக்கு பிரியமில்லை, உன்னுடைய வாழ்க்கையே வேதனைக்குள்ளாக மரணத்துக்கு ஏதுவாக, உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு இன்னும் வேதனையாய் மாறுவதற்கு ஏதுவாய் போய்விடும் என்று சொல்லி இந்த தேவனுக்குள்ளாக நீ வர வேண்டும். தேவனுடைய இந்த நல்ல செய்தியை நாங்கள் அவர்களுக்கு சொல்லி அவர்களை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சொல்ல வேண்டும். சில வேளைகள் அவர்கள் கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ, அது நாங்கள் முடிவெடுக்க கூடாது. சில வேளைகளில் நாங்களே சில வேளைகளில் யோசிப்போம், இவனுக்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டான், இவன் இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டு விடுவான் என்று சொல்லித்தான் சில வேளைகளில் நாங்களே எங்களுடைய மனசும் மாம்சம் சொல்லுகிறதை நினைத்து முடிவெடுத்து நாங்கள் சில வேளைகளில் எங்கள் தெய்வத்தினுடைய இந்த நற்செய்தியை அறிவிக்காமல் கூட பல நேரங்களில் இருந்திருப்போம். அங்கே அது எங்களுக்கு காரியம். அதனால் தான் அடுத்த வார்த்தையிலே அதிலே சொல்லப்படும், நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியே உன்னிடத்திலே கேட்பான். நீங்க சொல்லாவிட்டால் உங்களுக்கு தெரிந்தும் அவன் துன்மார்க்கத்திலே வாழ்கிறான், நாங்களே அவனுக்கு பல காரியங்களை முடிவுகளை சொல்லி இருப்போம், எங்களுக்குள்ள அவனுக்கு நேரடியாக சில மனுஷர்களை பார்த்து சொல்லாவிட்டாலும் இப்படியான ஒரு பாவமான வழியிலே நடக்கிறானே, இப்படியான ஒரு துன்மார்க்கமான ஜீவியத்திலே இருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கை நாசமா போப்போதே என்று நாங்கள் சொல்லி இருப்போம். நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லி இருப்போம். சில வேளைகளை அவர்களுக்கும் கூட நாங்கள் சொல்லி, ஆனால் அப்படி சொல்லுகிற நாங்கள் நல்ல வழியையும் சொல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வாழ வைக்கிற தெய்வம், இந்த பாவ காரியங்களில் இருந்து உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஒரு நித்திய ஜீவனுக்குள்ளாய் உன்னை நடத்துகிற தெய்வம் என்பதை குறித்து நாங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் அந்த இரத்த பழி எங்களிடம் கேட்பார் என்று சொல்ல. அதனால தான் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால்,
தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்கு இந்த சுவிசேஷம் நற்செய்தியை குறித்து கர்த்தர் அந்த திட்டத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்திருக்கிறார். இது எப்படியாக அவருக்குள்ளாக இது செயற்படுத்தப்பட இது அவர் செயற்படுத்தப்பட வேண்டுமென்றால் இது ஒரு கட்டளையாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. இன்னும் நாங்கள் இந்த இரத்தப்பழி எங்களிடம் கேட்கக்கூடாது என்பதற்காக கூட தேவனுடைய பிள்ளைகளை இந்த நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த வார்த்தையை பாருங்கள், அடுத்தல சொல்லப்படுகிறது, நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். இப்போ நாங்கள் சொல்லியும் அவங்க கேட்கல என்றால், அவங்களோட வழியை விட்டு திரும்பேலி என்று சொன்னால் அது அவன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோவென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நாங்கள் இந்த நற்செய்தியை குறித்த இந்த இப்படியான சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்வோமா இருந்தால் நாங்கள் நிச்சயமாக நாங்கள் அசதியாக ஒரு அஜாக்கிரதையாக இருந்து விட மாட்டோம். நாங்கள் எங்களுக்குள்ளேயே ஒரு சுயமாக எங்களுக்குள்ளே ஒரு சுய பரிதாபத்திலே ஒரு முடிவுகளை எடுத்து எங்களுடைய சோம்பலுக்கு நாங்களே பதில்களை சொல்லுகிறது போல இப்படி இவங்களுக்கெல்லாம் சொல்லி கேட்கையா போறாங்க, இவங்களுக்கெல்லாம் சரி வராது என்று சொல்லி நாங்களே சில வேளைகளில் ஒன்றுமே சொல்லாமல் இருந்து விட்டிருப்போம். பல நேரங்களில் நானும் சரி நீங்களும் சரி அப்படியா இருந்திருப்போம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியான எந்த துன்மார்க்கமான வழிகள், ஆகாத வழிகள், தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை நடக்கிறவர்களை பார்த்து நாங்கள் அவங்களுக்கு நியாய தீர்ப்புகளையும் குற்றப்படுத்தி கதைக்கிறதை விட்டுவிட்டு அவர்களுக்கு சொல்லுவோம், இந்த வழி பிழையான வழி சகோதரனே, இந்த வழி பிழையான ஒரு காரியம், இதில் போனால் வாழ்க்கை நல்லதா இருக்காது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக வாருங்கள், கர்த்தருடைய இந்த நல்ல வழியிலே நடவுங்கள், உங்களுக்கு நல்ல சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கைகள் மாறும், உங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு கனமுள்ளதாய் மாறும் என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த இரத்த பலியை எங்களிடம் கேட்பாராம். ஆமேன். அவர் இரத்த பலியை தேவன் எங்களிடம் கேட்காதபடிக்கு நாங்கள் இந்த நற்செய்தி அறிவிக்க வேண்டுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளைகள் நாங்கள் இதுவரைக்கும் பல இந்த சொல்லப்பட்ட காரியங்களே தவறி இருக்கலாம். கர்த்தர் இந்த ஆண்டு பிரத்யோகமா எங்களுக்கு இந்த ஆண்டை பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். இதில் எல்லாம் நாங்கள் கவனமாக இருப்போம். ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த இரத்த பலிக்கு தான் நீங்களாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 26வது 27வது வசனம் சொல்லுகிற நான் வாசிக்கிறேன் பாருங்கள். தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன். அப்போஸ்தலர் 20, 26, 27 அவர் சொல்லுகிறார், எந்த ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லையா, எல்லாத்தையும் தான் தேவன் வெளிப்படுத்தினதை, தேவனுக்குள்ளாய் சொல்ல வேண்டியதை யாருக்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ எல்லாவற்றையும் அவர் சொல்லி இருக்கிறார். அதனாலே யாரை குறித்த இரத்த பலி, எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாய் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் தேவனுக்குள்ளாக நாங்கள் இந்த இரத்த பலி தேவன் எங்களிடம் கேட்காதபடி, அந்த இரத்த பலி எங்களிடம் வராதபடிக்கு நாங்கள் இந்த நல்ல செய்தியை எப்படிப்பட்ட வழிகளில் நடந்தாலும் அவர்களை சொல்லுவோம். அது அவர் திரும்புவதும் தேவனுக்குள்ளாய் ஒப்பு கொடுப்பதும் அது அவருடைய பக்கம் என்றால் ஆண்டவர் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சுயாதீனத்தை, முடிவெடுக்கத்தக்கதான அந்த சுதந்திரத்தை வைத்து படைத்திருக்கிறார். அவை நாங்களே ஒருவரை பார்த்து ஒரு கணிப்பிட்டு இதெல்லாம் சரிவராத கேஸ் என்று சொல்லி விட்டு விடாமல் சொல்லுவோம். ஆமேன். என்றால் அப்படி எல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு ஆளை காட்டுகிறார் என்றால் கர்த்தர் அவரை குறித்த இரத்த பலியை எங்களிடம் கேட்பார். ஆமேன். அதனாலே நாங்கள் சொல்லுவோம், அல்லது அவருக்கு ஏதோ ஒரு விதத்திலே ஆண்டவரை வெளிப்படுத்துவோம். ஆமேன். இதுதான் நற்செய்தியின் ஆண்டு. தேவனுடைய பிள்ளைகளை இது அவருக்குள்ளாக நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு தெய்வம் இதில் இன்னும் அந்த திட்டத்துக்குள்ளாக நாங்கள் செயற்படத்தக்கதாக இப்படியான நல்ல ஆலோசனைகளை எங்களை சொல்லுகிறார். அவருடைய கட்டளையாக இருக்கிறது, கடமையாக இருக்கிறது. இரத்தப்பழி நீங்கத்தக்கதாக நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமேன். சரி, அடுத்தது பார்ப்போம். லூக்காவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனம். லூக்காவின் புஸ்தகம் 15வது
அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். இங்கே பாருங்கள், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படி என்று சொன்னால் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக நற்செய்தியை சொல்ல வேண்டும். அல்லேலூயா. என்றால் இதை பாருங்கள், மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம். அப்ப மனம் திரும்ப வேண்டிய பல மக்களுக்கு தெய்வத்தை குறித்து நாங்கள் சொல்லும் பொழுது அங்கே அவர்கள் மனம் திரும்பி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை உயர்த்தும் பொழுது அங்கே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. ஆமென். அப்படின்னா பாருங்கள், நல்ல காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாங்கள் நற்செய்தி சொல்லி ஒருவன் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ளே தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது பெரிய சந்தோஷம் உண்டாகிறதா. ஆமென். பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். அப்ப பரலோகத்திலே நான் நற்செய்தியை சொல்லி அங்கே ஒருவன் மனம் திரும்பி தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதே என்று சொல்லி தேவனுடைய அந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாங்கள் அவருடைய ஒரு பிரதிநிதிகளாக, ஆமென், அதான் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு நாட்டினுடைய ஒரு அந்த எப்படியாக பிரதிபலிக்கிற ஒரு எம்பசிடராக இருக்கிறார்களோ அதே போல நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். இந்த பிரதிநிதிகளாக இருக்கிற நாங்கள் அந்த பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக தேவனை குறித்த இந்த நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். அநேக மனம் திரும்ப வேண்டிய மக்கள், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டிய மக்கள், பலவிதமான இந்த உலக போக்குகளோடு, உலக வழக்கங்களோடு, உலகத்திற்கு அடிமைத்தனங்களுக்கு உட்பட்டிருக்கிற மக்கள் மனம் திரும்பி தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தினுடைய வழிகளே நடப்பதற்கு நாங்கள் தேவனுடைய நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். அப்பொழுது அங்கே மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென். அவை பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக தேவனுடைய இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். அதாவது இவைகளெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த நற்செய்தியினுடைய முக்கியத்துவம், இந்த நற்செய்தியை குறித்து தெய்வம் எப்படியாக எங்களை செயற்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறேன். வருகிற நாட்களில் இவைகளை குறித்த ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் கூட செய்திகளாக உங்களுக்கு சொல்லப்படலாம். அதனாலே இவைகள் ஒரு முன்பாக உங்களுக்கு சொல்லுகிறபடினாலே நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் சரி, இதில் இருக்கிறவர்களாய் சரி, நானும் சரி, தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கத்தக்கதாக அல்லது சொல்லத்தக்கதாய் சாட்சியாய் இருக்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவை பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகத்தக்கதாய் தேவனுடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும். மாற்கு புஸ்தகம் அடுத்ததை பார்ப்போம். அடுத்ததை பார்த்து நாங்கள் முடித்துக் கொள்ளலாம் சீக்கிரமாக. மாற்குவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 30வது வசனம். 12வது அதிகாரம் 30, 31 நாங்கள் வாசிக்கலாம். ஆமென். இங்கே அதாவது சொல்லப்படும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப நான் என்னிடத்திலே எப்படி அன்பு கூறுகிறேனோ அதே போல பிறனிடத்திலும், பிறன் என்று சொல்லும் பொழுது எனக்கு அடுத்தவன், அது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல தேவையில்லை, மற்றவர்களும் புறன் தான். புறனை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் பிறனிடத்திலே நாங்கள் அன்பு கூற வேண்டும் என்று இதிலே சொல்ல. இரண்டாவது கற்பனை என்னவென்றால்,
நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூற வேண்டும். அப்ப பிறனிடத்திலே நான் அன்பு கூறுகிறேன் என்றால் நற்செய்தியை சொல்ல வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக சமாதானமாக எங்களுடைய வாழ்க்கை நல்லதா இருக்க வேண்டும் என்று சொல்லி எப்படி ஆண்டவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்தோமோ, எப்படியாக எங்களிடத்திலே ஒரு கரிசனையாய் இருந்து எங்களுடைய வாழ்க்கைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரத்தக்கதாய் எங்களை எப்படி தெய்வத்தினிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல பிறனிடத்திலும் அவனுடைய வாழ்க்கையும் நல்லா மாற வேண்டுமே, ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமே, சுகமாய் இருக்க வேண்டுமே, சந்தோஷமாய் இருக்க வேண்டுமே, அந்த குடும்பம் நல்லதாக வர வேண்டுமே, இந்த பாவ வாழ்க்கையிலே அழிந்து போகக்கூடாதே, தேவனுடைய அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டுமே என்று சொல்லி இந்த நல்ல செய்தியை பிறனை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை இருக்கிறபடினால் நாங்கள் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆமென். அப்ப பிறனை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இந்த கற்பனை சொல்லுகிறபடினாலே தேவனுடைய நற்செய்தியை நாங்கள் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாங்கள் இந்த நற்செய்தியை குறித்து சில முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தெரிந்த வசனங்களாக இருந்திருக்கலாம், அறிந்த வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த நற்செய்தியை குறித்து நாங்கள் இன்னும் ஒரு சிறிய ஒரு தெளிவுக்குள்ளாக கூட இன்றைக்கு வருவதற்கு கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். அவே தேவனுடைய பிள்ளைகளே, நற்செய்தியை குறித்து நாங்கள் இனிமேலும் ஒரு அசதியாக ஒரு அஜாக்கிரதையாக இருந்து விடக்கூடாது. நான் சொன்னது போல நானும் சரி நீங்களும் சரி நாங்கள் சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல, சாட்சியாகவும் இருக்க வேண்டும். ஆமென். என்றால் வேதத்திலே பல காரியங்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது அதற்கு நாங்கள் சாட்சியாக இல்லை என்று சொன்னால் அதை விசுவாசிப்பதற்கு அல்லது சொல்லுகிறவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பின்னிற்பதை கூட கூட நாங்கள் பார்க்கலாம். வேதத்திலே பல சம்பவங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் தெளிவாகவே எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, அப்பொழுது உன்னையும் கேட்கிறவர்களை நீ ரட்சித்துக் கொள்ள. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்து என்ற வாழ்க்கையை குறித்தும் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உபதேசம் பண்றா சரி, வாழ்க்கை எப்படி சாட்சியா இல்லாமல் சொல்றதற்கு முரணாக இருக்குமா இருந்தால் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் கேட்பதற்கு அவர்கள் நிச்சயமாக பின்னிற்பார்கள். அதனாலே சாட்சி வாழ்க்கையும் சொல்வதும் செயலும் அங்கே செயற்பாடும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் சில பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கைகள் ஏதோ தாறுமாறாக இருந்திருக்கலாம். இனிமேல் நாங்கள் சரிப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த நற்செய்தியின் ஆண்டிலே நான் நற்செய்தியாய் மாறத்தக்கதாய், நான் நற்செய்தியாய் பிரதிபலிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அதனாலே நாங்கள் அஜாக்கிரதையா இல்லாமல் நாங்கள் ஜாக்கிரதையா இருந்து ஒரு அசதி பண்ணாமல் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக சொல்லுகிறவர்களாகவும் சாட்சி உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லும் பொழுது நடமாடுகிற நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியாக எங்களை மாற்ற வேண்டும். கர்த்தர் மாற்றுவார். இந்த வருஷம் தொடக்கமாக இருக்கிறபடினாலே நாங்கள் நாளுக்கு நாள் வேத வாக்கியங்களை எப்படி அந்த எம்மாவூர் சீசர்களுக்கு விளங்க காட்டின பொழுது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இந்த நற்செய்தியை குறித்த நல்ல செய்திகளை சொல்ல 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 நிச்சயமாய் நாங்கள் இன்னும் தேவனுக்குள்ளாக அவரை பிரதிபலிக்கத்தக்கதாக ஒரு நடமாடுகிற நிருபங்களாக ஆமென் நாங்கள் மாறுவோம். ஆமென். நாங்கள் விசுவாசம் கர்த்தர் மாற்றுவார். நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே இந்த நற்செய்தியை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாட்சியாக இருக்க வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே இதற்கு நாங்கள் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் சொல்ல வேண்டும் என்று இல்லாமல் சமயம் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு அதற்குள்ளாகவும் நாங்கள் நேரத்தை எடுத்து நாங்கள் நற்செய்தியை சொல்வதற்கு இந்த வருஷத்திலே பிரயாசப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்துக் கொள்கிறேன். அங்கே ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 10வது 11வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 10வது 11வது வசனம்.
ம் ம் ஆமென். பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது, அதாவது அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எப்படி என்றால், நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆகவே அவருக்கு சாட்சிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாராம். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்ப அவருக்கு சாட்சியாக நானும் நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் ஏதோ சில வேளைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, அங்கே இருக்கிற மற்ற ஜனங்களை குறித்து எழுதப்பட்டால் சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கும் தான் பேசப்படுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆமென். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்டேன் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சாட்சிகளாக எங்களுடைய சாட்சி வாழ்க்கையை இந்த வருஷத்தில் எங்களுடைய பேச்சாக இருக்கலாம், எங்களுடைய நடைகளாக இருக்கலாம், எங்களுடைய செயல்கள், பார்வைகள் எல்லாம், எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும், கர்த்தரை பிரதிபலிக்க வேண்டும். ஆமென். இது தேவனுடைய பிள்ளை, இவனோடு பேசினால் எனக்கு நல்ல ஒரு சமாதானம் வரும், இவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும், அப்படி ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். தேவனையே நாங்கள் சார்ந்து கொண்டு நடந்து, தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களையும் தேவன் பக்கமாய் இழுக்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா கூட சொல்லுகிறார், இதோ நானும் நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அற்புதங்களும் அடையாளங்களுமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்திலே நீங்கள் வாசியுங்கள். 8வது அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்படியா இந்த வருஷத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நானும் அதனால்தான் இந்த வருஷத்தின் உபவாச கூட்டத்திலே முதலாவது அந்த உபவாச கூடுகையிலே எல்லாரும் குடும்பமாய் தனிப்பட்டவர்களாய் எழுந்து ஜெபிக்கும்படியாய் சொல்லியிருந்தேன். என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்கு ஒரு உத்தரவாதமானவர்கள். நற்செய்தியை குறித்து நாங்கள், எங்களுடைய குடும்பம், பிள்ளைகள், சபை மக்கள் எல்லாரும் இந்த வருஷத்திலே அவரை நாங்கள் பிரசித்தப்படுத்துகிறவர்களாக, அவரை வெளிப்படுத்துகிற ஒரு நிருபங்களாக நாங்கள் மாற வேண்டும், அற்புதங்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய அடையாளங்களாய் இருக்க வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாய், தேவனுடைய அன்புக்குள்ளாய் இழுத்து கொள்ளப்படத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே பல வார்த்தைகள் இருக்கிறது. அங்கே இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்து கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார்களாம். ஆமென். இந்த வருஷத்தில், இந்த நற்செய்தியின் ஆண்டிலே எங்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் கண்டு, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களிடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கிறதே, அப்படி அவர்கள் இழுத்து கொள்ளப்படத்தக்கதாய், அவர்கள் தேவனை நோக்கி வரத்தக்கதாக கூட சாட்சிகளாய் மாற வேண்டும். ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா? இன்றைக்கு கூட இந்த நற்செய்தியின் ஆண்டிலே கர்த்தர் எங்களோடு இந்த நற்செய்தியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து எங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். ஆமென். இந்த நற்செய்தி என்பது தேவனுடைய ஒரு திட்டமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். தேவனுடைய அந்த திட்டத்தை செயற்படுத்தப்படத்தக்கதாக நானும் நீங்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறபடி எல்லாரும் எழுந்திருந்து ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு கேட்ட வார்த்தைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் சரி, இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கும் நிச்சயமாக தேவனுடைய நற்செய்தியை சொல்லத்தக்கதாய் இன்னும் நீங்கள் சொல்லுகிறவர்களா இருந்திருக்கலாம். கர்த்தருடைய நற்செய்தியை பிரசங்கிக்கிறவர்களா அல்லது பிரகடனப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு இன்னும் ஒரு தெளிவை, ஒரு உற்சாகத்தை கொடுப்பதற்கு ஏதுவாக கர்த்தர் நிச்சயமாய் பேசி இருப்பார். ஆகவே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் இனிமேலும் ஆண்டவரே இந்த நற்செய்தியை சொல்லாதபடிக்கு அல்லது இந்த நற்செய்திக்கு ஒரு சாட்சியாக
வாழாதபடிக்கு இருந்து விடாதபடி ஆண்டவரே இதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதாய் இந்த நற்செய்தியை சொல்லவும் சாட்சியாய் இருக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு பலத்தை தாங்கப்பா, ஆண்டவரே தைரியத்தை தாங்க, அபிஷேகத்தை தாங்கப்பா. ஆண்டவரே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உம்முடைய செய்தியை, இந்த சுவிசேஷத்தை ஆண்டவரே நாங்கள் சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இதற்கென்று எங்களை ஒப்புக் கொடுக்கப்பா. ஆண்டவரே இதற்கென்று இந்த நேரங்களை செலவழிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் குடும்பம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய ஆண்டவரே பூமிக்குரிய வாழ்க்கை என்றே நாங்கள் இருந்து விடாதபடி அப்பா இந்த வருடத்திலே இந்த நற்செய்தியை குறித்த தாக்கம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் இன்னும் அதிகமாய் அதிகமாய் ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் உந்தி தள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஐயா, நீங்க சொன்னது போல ஆண்டவரே அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவான், கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள், விசுவாசிக்காவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் என்று ரோமர் புஸ்தகத்திலே பார்த்தது போலப்பா ஆண்டவரே உம்மை குறித்து கேள்விப்பட்டு விசுவாசித்து ஆண்டவரே அநேகர் உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்படத்தக்கதாய் தகப்பனே ஆண்டவரே ஐயா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பொறுப்பை, எங்களுக்கு தந்த ஆண்டவரே ஆண்டவரே இந்த உத்தரவாதத்தை நாங்கள் செயற்படுத்தப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. இது உம்முடைய கட்டளையாய் கொடுத்திருக்கிறீர், இது எங்களுடைய கடமை என்று சொல்லி இருக்கிறீர். இரத்த பழியை ஆண்டவரே எங்களிடத்திலே கேட்காதபடிக்கு ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே பிறனை நாங்கள் நேசிக்க வேண்டும், அதனாலே அந்த பிறனை நேசிக்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய நற்செய்தியை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவரே நாங்கள் பார்த்தது போல கர்த்தாவே ஆண்டவரே இந்த விளக்கங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறீரப்பா. இனிமேலும் ஆண்டவரே ஒரு அசதியா இல்லாதபடி அப்பா ஆண்டவரே இதை சொல்லத்தக்கதாய் என்ற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா. நாளுக்கு நாள் இதற்குரிய ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளாய் வரட்டும் ஐயா. ஆண்டவரே ஒரு விருப்பம் வரணும் ஆண்டவரே. எந்த ஆண்டவரே சூழ்நிலைகள் எதிராய் இருந்தாலும் கர்த்தாவே அப்பா உம்முடைய நற்செய்தியை ஆண்டவரே வெளியிலே அப்பா துண்டு பிரதிகளை கொண்டு போயோ அல்லது என்னுடைய வார்த்தைகள் வாயினாலோ கூடப்பா சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு அபிஷேகம், ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு அப்பா ஒரு அக்கினி ஆண்டவரே அப்பா இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்படுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் மூலமாய் ஐயா எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசி இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு ஜெபத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். அன்றி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமாப்பா, ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஜீசஸ், ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமாண்டவரே, ஆமாப்பா, ஜீசஸ், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஜீசஸ், ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமப்பா, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமப்பா, செபிக்கிறோமப்பா, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமென், ஜீசஸ், ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, ஜீசஸ், ஜீசஸ், ஆமாண்டவரே, ஜீசஸ், ஆமாண்டவரே,
ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமாண்டவரே. ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமாண்டவரே. ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமப்பா. ஆமாண்டவரே. ஜீசஸ். ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார்.